சில்ட்ரன்ஸ். எல்லோரும் உங்கள் மேக்ஸ் புக்கில் 9th பேஜ் எடுத்துக்கோங்க சரிங்களா. இன்றைக்கி அதுதான் பார்க்க போகிறோம். வாங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஒய் do you usually stand according to height ordered during the school assembly? Think. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லோரும் ஸ்கூல் அசம்பிளியில் ஹைட் ஆர்டர் படி எதனால நிற்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னதுமா, ஒய் do you usually stand according to height ordered during the school assembly? Why? W-H-Y. ஒய்னா ஏன் அப்படின்னு அர்த்தம். Do you usually stand according to height? ஹைட்னா என்னன்னு தெரியும்லமா, நீளமா. Ordered during the school assembly. அதாவது எதனால ஸ்கூல் அசம்பிளியில் ஹைட் ஆர்டர் படி நிற்க வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களாம்மா. எதனால ஹைட் ஆர்டர் படி நிற்க வச்சாதான் நம்மளுக்கு அங்கே முன்னாடி நடக்கிறது என்னன்னு தெரியும். அப்படி தானம்மா? இல்லைடா நம்மளோட ஹைட்டானவங்க முன்னாடி நின்றால் நம்மளுக்கு எதுவுமே தெரியாதுல்ல, அதனால தான் அங்கே அப்படி நிற்க வச்சுருக்கோம் சரிங்களா. அப்புறம் நெக்ஸ்ட், ட்ரா தி பிக்சர் ஆஃப் எனி 3 people from your family. Write tallest near the tallest person. Write shortest near the shortest person. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் ஃபேமிலியில் 3 people, அதாவது 3 பேரோட பிக்சரை இங்கே வரைஞ்சிக்கோம். அதாவது டாலஸ்ட் பக்கத்தில் யார் டாலாக இருப்பாங்களோ அவங்கள பக்கத்தில் டாலஸ்ட் அப்படின்னு எழுதிக்கணும். யார் ஷார்ட்டாக இருக்காங்களோ அவங்கள பக்கத்தில் ஷார்ட் அப்படின்னு எழுதிக்கணும். இங்கே வாங்க, ட்ரா தி பிக்சர் ஆஃப் எனி 3 people. 3 peopleனா 3 பேர்னு அர்த்தம் சரிங்களாம்மா. 3னா 3. ஃப்ரம் யுவர் ஃபேமிலி. யுவர் ஃபேமிலினா உங்களோட ஃபேமிலியில் அப்படின்னு அர்த்தம் சரிங்களாம்மா. ரைட் டாலஸ்ட், TALLEST, டாலஸ்ட். டாலஸ்ட்னா என்னம்மா சொன்னோம்? டாலஸ்ட்னா ஹைட்டாக இருக்கிற பர்சன். நியர் தி டாலஸ்ட் பர்சன், அதாவது ஹைட்டாக இருக்கிற பர்சன் பக்கத்தில் நம்ம வந்து டாலஸ்ட் பர்சன் அப்படின்னு எழுதிக்கணும். இங்கே ஸ்பெல் பண்ணுங்கள். TALLEST, டாலஸ்ட் பர்சன். PERSON, person, tallest person. Write shortest near the shortest person. ஷார்ட்டஸ்ட்னா நம்ம சொன்னோம், சிறுசாக இருக்கிறவங்க. ஸ்பெல் பண்ணுங்கள். SHORTEST, ஷார்ட்டஸ்ட். ஷார்ட்டஸ்ட்னா சிறுசாக இருக்கவங்களோ அது பக்கத்தில் நியர் தி ஷார்ட்டஸ்ட் பர்சன் அப்படின்னு எழுதணும். எப்படி எழுதணும்? ஷார்ட்டஸ்ட் பர்சன். எங்கே ஸ்பெல் பண்ணுங்கள். SHORTEST, ஷார்ட்டஸ்ட் பர்சன். PERSON, person, ஷார்ட்டஸ்ட் பர்சன். அதாவது உங்கள் ஃபேமிலியில் உள்ள 3 பேரோட பிக்சரை இங்கே ட்ரா பண்ணிக்கணும். அதில் வந்து டாலாக இருக்கிறவங்க பக்கத்தில் டாலஸ்ட் பர்சன் நம்ம எழுதணும். அதுக்கப்புறம் ஷார்ட்டாக இருக்கிறவங்க பக்கத்தில் ஷார்ட்டஸ்ட் பர்சன் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களாம்மா. நெக்ஸ்ட், ஹவ் டால் டு யூ வாண்ட் டு பி வென் யூ க்ரோ அப்? அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வளரையில் எந்த அளவு நான் டாலாக இருக்கணும் விருப்பப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹவுனா எப்படி? HOW, ஹவ். டால்னா நீளமான. TALL, டால். டு யூ வாண்ட் டு பி வென் யூ க்ரோ அப்? க்ரோ அப்னா வளர்றது அப்படின்னு அர்த்தம். க்ரோ அப்னா என்னதுமா? வளர்றது. அதாவது நீங்கள் வளரும்போது எவ்வளோ டாலாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களாம்மா. ஐ வாண்ட் டு பி டாலர் தென். அதாவது ஐ வாண்ட் டு பி டாலர் தென்னா நீங்கள் யாரை விட டாலராக இருக்கணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் அப்பா விட இல்லாட்டா அம்மா விட, அதாவது மதர் இல்லாட்டா ஃபாதர், இப்படி எதை வேணாலும் ஃபில்லப் பண்ணிக்கலாம். யாரை விட நீங்கள் டாலராக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஃபில்லப் பண்ணணும் சரிங்களாம்மா. ஐ வாண்ட் டு பி taller than
டாலர்னா என்னமா சொன்னோம், நீளமான. டாலர் தென் மை ஃபாதர் அப்படின்னு எழுதிக்கலாம். மை MY மை ஃபாதர் FATHER ஃபாதர் மை ஃபாதர். ஒய் ஷேர் யுவர் ஆன்சர் இன் கிளாஸ். அதாவது ஏன் அவங்களோட டாலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸில் ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களாம்மா? நம்ம இப்போ கிளாஸில் இல்லாதனால அது நம்மளால் இப்போது பண்ண முடியாது. சரிங்களா? ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஆன்சரை பற்றி எதனால அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பேஜ் வாங்க. லுக் அட் தி பிக்சர் கிவன் பிலோ. இங்கே பாருங்கம்மா, இங்கே என்ன பிக்சர், இங்கே உள்ள பிக்சரை பார்த்துக்கோங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, பெஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பார்க் மாதிரி. என்னம்மா, அங்கே பெஞ்சஸ் இருக்குது, லேம்ப் இருக்குது, லேம்ப் போஸ்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்விங் இருக்குது, பாய்ஸ்லாம் விளாண்டிட்டு இருக்காங்க, சில்ட்ரன்ஸ்லாம் விளாண்டிட்டு இருக்காங்க. அப்படி தானேம்மா? இங்கே பாருங்கள், கீழே அந்த பிக்சரை வச்சு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபில் in the blanks with the things you like from the picture. Use the help box to fill in the blanks. அது என்ன சொல்லியிருக்காங்க, fill in the blanks with the things you like from the picture. அதாவது இந்த பிக்சர் இருக்கு இல்லையா, இதில் பிடிச்ச திங்ஸை வச்சு இவங்க கேட்டிருக்க கொஸ்டினுக்கு நம்மளை ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எப்படின்னா, யூஸ் தி ஹெல்ப் பாக்ஸ் டு ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். அதாவது இங்கே பாக்ஸ் கொடுத்துருக்காங்கல்லம்மா, அந்த பாக்ஸை வச்சு இப்போ இந்த கேட்டிருக்க கொஸ்டினுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த பாக்ஸில் உள்ள வேர்ட்ஸோட ஹெல்ப்போட நம்ம வந்து இதுக்கெலாம் ஆன்சர் பண்ண போகிறோம். வாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க பாக்ஸ்லன்னு பார்க்கலாம். ப்ளூ பெஞ்ச், க்ரீன் பெஞ்ச், ரெட் பெஞ்ச். இங்கே பிக்சரில் எங்கே அந்த பெஞ்ச்லாம் இருக்குது இங்கே பாருங்கள். இந்த இருக்கா ப்ளூ பெஞ்ச் இருக்கா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் க்ரீன் பெஞ்ச் இந்த இருக்குது, தேர்டாக இருக்குது, அதுக்கப்புறம் ரெட் பெஞ்ச் நடுவில். இதுதான் லாங்கராக இருக்குது இருக்கிறதுலையே. அதுக்கப்புறம் ரெட் லேம்ப் போஸ்ட், க்ரீன் லேம்ப் போஸ்ட், ப்ளூ லேம்ப் போஸ்ட். லேம்ப் போஸ்ட்னால் இந்த இருக்குல்ல, இதுதான். ரெட் லேம்ப் போஸ்ட் இந்த இருக்கா, அப்புறம் க்ரீன் லேம்ப் போஸ்ட் இந்த இருக்குது, சிஸ்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற பெருசு ப்ளூ லேம்ப் போஸ்ட். இங்கே வாங்க, ப்ளூ பெஞ்ச் இங்கே ஸ்பெல் பண்ணுங்க, BLUE ப்ளூ பெஞ்ச், BENCH ப்ளூ பெஞ்ச். க்ரீன் பெஞ்ச், GREEN க்ரீன் பெஞ்ச், BENCH க்ரீன் பெஞ்ச். இந்த இருக்குல்லம்மா, இதுதான் க்ரீன் பெஞ்ச். அதுக்கப்புறம் ப்ளூ பெஞ்ச் இது. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, ரெட் பெஞ்ச், RED ரெட் பெஞ்ச், BENCH ரெட் பெஞ்ச். இந்த இருக்கா, இதுதான் ரெட் பெஞ்ச். சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ரெட் லேம்ப் போஸ்ட். இந்த இருக்கா, அதுதான் ரெட் லேம்ப் போஸ்ட். ரெட் கலரில் இருக்குல்லம்மா, அதுதான். இங்கே ஸ்பெல் பண்ணுங்க, RED ரெட் லேம்ப், LAMP லேம்ப், போஸ்ட், POST போஸ்ட், ரெட் லேம்ப் போஸ்ட். அதுக்கப்புறம் க்ரீன் லேம்ப் போஸ்ட். இந்த இருக்கா, தேர்ட் ஒன்று ரொம்ப ஷார்ட்டாக இருக்கா, அதுதான் க்ரீன் லேம்ப் போஸ்ட். GREEN க்ரீன் லேம்ப், LAMP லேம்ப், போஸ்ட், POST போஸ்ட், க்ரீன் லேம்ப் போஸ்ட். அதுக்கப்புறம் ப்ளூ லேம்ப் போஸ்ட், ப்ளூ, BLUE ப்ளூ லேம்ப், LAMP லேம்ப், போஸ்ட், POST போஸ்ட், ப்ளூ லேம்ப் போஸ்ட். என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளூ பெஞ்ச், அப்புறம் க்ரீன் பெஞ்ச், அதுக்கப்புறம் ரெட் பெஞ்ச், அதுக்கப்புறம் ரெட் லேம்ப் போஸ்ட், க்ரீன் லேம்ப் போஸ்ட், ப்ளூ லேம்ப் போஸ்ட். இதை வச்சு தான் இந்த கேட்குற கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம். சரிங்களா? தி டேஷ் இஸ் லாங்கர் தென் தி.
அதாவது நம்ம பெஞ்ச் வைஸ் போவோம் சரிங்களா. தி டேஷ் இஸ் லாங்கர் தென் தீனா தி டேஷ் இஸ் லாங்கர் தென் தி டேஷ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ரெட் பெஞ்ச் இருக்கிறதுலே பெருசு எதுமா, இந்த ரெட் பெஞ்ச் தானே. அந்த ரெட் பெஞ்சை விட இந்த ப்ளூ பெஞ்ச் வந்து சிறுசாக இருக்குது அப்படி தானேம்மா. அப்போ ஃபஸ்ட் டேஷில் இருக்கிறதுலே பெருசான ரெட் பெஞ்சு தான் எழுதணும். தி ரெட் பெஞ்ச் எழுதுங்க பார்ப்போம். REDBENCH ரெட் பெஞ்சஸ் லாங்கர் தென் தி எதை விட லாங்கராக இருக்குமா, ப்ளூ பெஞ்சை விட ரெட் பெஞ்ச் லாங்கராக இருக்குது அப்படி தானே. அப்போ ப்ளூ பெஞ்ச் அப்படின்னு எழுதணும். இந்த டேஷில் என்னதுமா ப்ளூ பெஞ்ச். BLUE ப்ளூ பெஞ்ச். BENCH ப்ளூ பெஞ்ச். தி ரெட் பெஞ்ச் இஸ் லாங்கர் தென் தி ப்ளூ பெஞ்ச். அதாவது இந்த ரெட் பெஞ்ச் வந்து ப்ளூ பெஞ்சை விட லாங்கராக இருக்குது. பார்த்தா தெரியல, பிக்சர் பார்த்தா நீளமாக தானே இருக்குது, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் சரிங்களா. ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. தி டேஷ் இஸ் த லாங்கஸ்ட் அண்ட் டேஷ் இஸ் த ஷார்ட்டஸ்ட். என்னம்மா கேட்டிருக்காங்க, எது இருக்கிறதுலே லாங்கஸ்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 பெஞ்சில் இருக்கிறதுல எது லாங்காக இருக்குது, ரெட் பெஞ்ச் இஸ் லாங்கஸ்ட் அண்ட் டேஷ் இஸ் த ஷார்ட்டஸ்ட். ஷார்ட்டஸ்ட்னா என்ன சொன்னோம், சிறுசாக இருக்கிறதுலே. இந்த இருக்கா க்ரீன் பெஞ்ச் தான் சிறுசாக இருக்குது. அப்போ ஆன்சர் என்னதுமா, ஃபஸ்ட் இதில் வந்து லாங்கஸ்ட் எது, ரெட் பெஞ்ச். அதை எழுதுங்க பார்ப்போம். RED ரெட் பெஞ்ச். BENCH தி ரெட் பெஞ்ச் இஸ் த லாங்கஸ்ட். எதனால இங்கே ரெட் பெஞ்ச் போட்டிருக்கோம், இருக்கிறதுலே லாங்கானது இந்த ரெட் பெஞ்ச் தான், அதனால ரெட் பெஞ்ச் இஸ் த லாங்கஸ்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் சரிங்களாம்மா. அண்ட் டேஷ் இஸ் த ஷார்ட்டஸ்ட். இருக்கிறதுலே சிறுசு எது, இந்த க்ரீன் பெஞ்ச் அப்படி தானேம்மா. அப்போ இங்கே வந்து இந்த டேஷில் என்ன எழுதணும், க்ரீன் பெஞ்ச் அப்படின்னு எழுதணும். வாங்க எழுதுவோம். CGREEN க்ரீன் பெஞ்ச். BENCH பெஞ்ச். க்ரீன் பெஞ்ச் இஸ் த ஷார்ட்டஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களாம்மா. எதனால இங்கே க்ரீன் பெஞ்ச் இருக்கிறதுல ஷார்ட்டான ஒன்று வந்து க்ரீன் பெஞ்ச், அதனால் க்ரீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து க்ரீன் பெஞ்ச் அப்படின்றதில் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே ஏன் லாங்கஸ்ட் ஷார்ட்டஸ்ட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நம்ம என்ன சொன்னோம், ஏதாவது 3 பொருளை நம்ம கம்பேர் பண்ணி எழுதல லாங்கஸ்ட் ஷார்ட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதோன்னு சொல்லியிருக்கோமா. இந்த 3 பொருளை தானே இப்போ கம்பேர் பண்ணி பார்த்து இதில் ஆன்சர் பண்ணியிருக்கோம். அதனால தான் இந்த வேர்ட் லாங்கஸ்ட் ஷார்ட்டஸ்ட் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களாம்மா. தேர்ட் ஒன்று என்னது, தி டேஷ் இஸ் டாலர் தென் தி டேஷ். அதாவது இங்கே தேர்ட் கொஸ்டின் எதை போட்டு கேட்டிருக்காங்கன்னா, இந்த லேம்ப் போஸ்ட் வச்சு கேட்டிருக்காங்க. டாலர் அதாவது மேலேருந்து கீழேருந்து மேலே இது பண்ணோன்னா நம்ம வந்து டாலர் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதனால தான் தி டேஷ் இஸ் டாலர் தென் தி டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த ப்ளூ லேம்ப் போஸ்ட் வந்து இந்த ரெட் லேம்ப் போஸ்ட்டை விட லாங்கராக இருக்குது அப்படி தானேம்மா, டாலராக இருக்குது அப்படி தானே. இங்கே பாருங்கள், அப்போ என்ன எழுதணும் இதில், ப்ளூ லேம்ப் போஸ்ட் அப்படின்னு. தி ப்ளூ லேம்ப் போஸ்ட் இஸ் டாலர் தென் தி ரெட் லேம்ப் போஸ்ட். அதை விட பெருசாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இங்கே வாங்க ஆன்சர் எழுதுவோம். என்னதுமா, ப்ளூ லேம்ப் போஸ்ட். PLUE ப்ளூ lamp. LAMP lamp. Post. POST post. Blue lamp post is taller than the எதை விட பெருசாக இருக்குமா, எதை விட நீளமாக இருக்குது, இந்த ரெட் லேம்ப் போஸ்ட்டை விட அப்படி தானேம்மா. அதனால் இங்கே ஆன்சர் ரெட் லேம்ப் போஸ்ட். RED ரெட். LAMP lamp post. POST post. Red lamp post. The blue lamp post is taller than the red lamp post. அதாவது
ப்ளூ லேம்ப் போஸ்ட் வந்து ரெட் லேம்ப் போஸ்ட்டை விட டாலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். சரிங்களாமா? தி டேஷ் இஸ் த டாலஸ்ட் அண்ட் தி டேஷ் இஸ் த ஷார்ட்டஸ்ட். இருக்கிறதுல எதுமா டாலஸ்ட்? டேஷ் இஸ் த டாலஸ்ட். இருக்கிறதுலையே ப்ளூ லேம்ப் போஸ்ட் தான் டாலஸ்ட்டாக இருக்குது அப்படி தானேம்மா? அதுக்கப்புறம் அண்ட் தி டேஷ் இஸ் த ஷார்ட்டஸ்ட். ஷார்ட்டஸ்ட்னா சிறுசு அப்படி தானேம்மா? இருக்கிறதுல எது சிறுசாக இருக்குது? இந்த க்ரீன் லேம்ப் போஸ்ட். என்ன ஆன்சர் அப்போனா ஃபஸ்ட் ஒன்றுக்கு எது இருக்கிறதுல பெருசாக இருக்குது? இந்த ப்ளூ லேம்ப் போஸ்ட். அப்போ அதை தான் இதில் எழுதணும். BLUE ப்ளூ லேம்ப். LAMP lamp post. POST post. The blue lamp post is the tallest. இருக்கிறதுல tallest blue lamp post. And the dash is the shortest. எது ஷார்ட்டஸ்டாக இருக்குது? இருக்கிறதுலையே இந்த க்ரீன் லேம்ப் போஸ்ட். அப்போ ஆன்சர் க்ரீன் லேம்ப் போஸ்ட் தானே? GREEN க்ரீன் லேம்ப். LAMP lamp post. POST post. green lamp post is the shortest. இருக்கிறதுல எது சிறுசு? green lamp post. ஆன்சர் பண்ணிட்டோமா 4 கொஸ்டினுக்கும்? சரிங்களாம்மா? இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எதை விட லாங்கர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களாம்மா? இந்த ரெட் பெஞ்சஸ் லாங்கர் தென் ப்ளூ பெஞ்ச் ஆன்சர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டேஷ் இஸ் த லாங்கஸ்ட் அப்படின்றதுக்கு இருக்கிறதுலே லாங்கானது எது, நீளமானது எது? இந்த ரெட் பெஞ்ச். அதனால் ரெட் பெஞ்ச் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் க்ரீன் பெஞ்ச் எதுக்காண்டி ஆன்சர் பண்ணியிருக்கோம்? இருக்கிறதுல ஷார்ட்டஸ்ட் எது? க்ரீன் பெஞ்ச் அப்படின்றதுனால. அதுக்கப்புறம் தி ப்ளூ லேம்ப் போஸ்ட் இஸ் டாலர் தென் தி ரெட் லேம்ப் போஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்கோமா? ரெட் லேம்ப் போஸ்ட்டு வந்து இந்த ப்ளூ லேம்ப் போஸ்ட் தான் ரெட் லேம்ப் போஸ்ட்டை விட டாலராக இருக்குது. அதனால தான் இங்கே ஃபஸ்ட்டு ப்ளூ லேம்ப் போஸ்ட் அப்படின்றத எழுதியிருக்கோம். சரிங்களாம்மா? அதுக்கப்புறம் தி ப்ளூ லேம்ப் போஸ்ட் இஸ் த டாலஸ்ட். இருக்கிறதுல டாலஸ்ட் எது? ப்ளூ லேம்ப் போஸ்ட். அதுக்கப்புறம் அந்த க்ரீன் லேம்ப் போஸ்ட் இஸ் த ஷார்ட்டஸ்ட். இருக்கிறதுல ஷார்ட்டானது எது? க்ரீன் லேம்ப் போஸ்ட். சரிங்களாம்மா? எதனால் இந்த ஆன்சர் பண்ணியிருக்கோன்றது தெரியுதுல? அப்புறம் இங்கே ஏன் லாங்கர் யூஸ் பண்ணியிருக்கோம்? இந்த பெஞ்சை வச்சு எழுதலையில இதோட மெஷர் வந்து இப்படி அளக்கிறதுனால, இந்த சைட்லேருந்து இப்படி அளக்கிறதுனால நம்ம வந்து லாங்கஸ்ட் அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஏன் டாலர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கேருந்து கீழேருந்து மேலே அப்படி அளத்தோன்னு வைங்களேன், நம்ம அளவை மெஷர் பண்ணோன்னா டாலர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு பார்த்தோம் இல்லாமல் அதனால தான் டாலஸ்ட்ன்றதை யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களாம்மா? நெக்ஸ்ட் பேஜ் வாங்க. லுக் at the objects around the box. Circle the objects which you think will fit inside the box. அதாவது இந்த கொடுத்துருக்க ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பாருங்கள். இந்த பாக்ஸோட சுற்றி இருக்க ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பாருங்கள். Circle the objects which you think will fit inside the box. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னாமா, இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பொருள்லாம் இருக்கு இல்லையா, இந்த பாக்ஸ்குள்ளே எந்தெந்த பொருள்லாம் ஃபிட் ஆகும், இந்த பாக்ஸ்குள்ளே இதெல்லாம் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ரவுண்ட் பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். சரிங்களாம்மா? எது இந்த பாக்ஸ்குள்ளே வைக்கிறதுக்கு ஃபிட் ஆகும்? இந்த க்ரையான இதுக்குள்ளே நம்மளால் போட முடியும்லம்மா? போட முடியும். அப்படி தானே? இந்த பாக்ஸோட இந்த க்ரையான் சின்னதாக இருக்குது. அப்போ இந்த பாக்ஸில் நம்ம இதை வந்து போடலாம். அதுக்கப்புறம் இந்த ப்ரஷ் வந்து பெயிண்ட் ப்ரஷ் வந்து இதை விட சின்னதாக தானே இருக்குது. பாக்ஸ்குள்ளே நம்மளால் அதை போட முடியும். அப்படி தானே? அதுக்கப்புறம் இந்த க்ளூ ஸ்டிக் வந்து பாக்ஸ்குள்ளே நம்மளால் போட முடியும். ஏன்னா எல்லாமே சிறுசாக இருக்குது, பாக்ஸ்குள்ளே போடுற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா, இந்த டூத் ப்ரஷ் வச்சு நம்மளால் பாக்ஸில் போட முடியுமா? போட முடியாதுல்ல. ஏன்னா பாக்ஸை விட இந்த டூத் ப்ரஷ் வந்து பெருசாக இருக்குது. அப்படி தானேம்மா? லென்த்தியாக இருக்குது. அதனால் நம்ம இதை வந்து இது பாக்ஸ்குள்ளே போட முடியாது. எது அப்படின்னு சொல்லிட்டுங்க. க்ரையான். CRAYON க்ரையான். க்ரையானை நம்மளால் போட முடியும் பாக்ஸில். அப்போ இந்த க்ரையானை சர்க்கிள் அதாவது ரவுண்ட் போட்டு வச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் இந்த பெயிண்ட் ப்ரஷ் சரிங்களாம்மா. இந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷை இதுக்குள்ளே போட முடியுமா? இப்போ இதையும் ரவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இந்த க்ளூ ஸ்டிக் சரிங்களா. இந்த மூணாவது வந்து க்ளூ ஸ்டிக். இந்த மூணையும் நம்மளால் இந்த பாக்ஸ்குள்ளே போட முடியும் அப்படின்றத நம்ம மூணையும் இது ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இந்த டூத் ப்ரஷ் எதனால் ரவுண்ட் பண்ணல, ஏன்னா இதை வந்து பாக்ஸை விட பெருசாக இருக்குது, அதனால் பாக்ஸுக்குள்ளே நம்மளால் இதை வைக்க முடியாது அப்படி தானே. அதனால தான் இந்த 3 இதை நம்மளால் வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Which object do you think will not fit inside the box? அதை என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த பாக்ஸ்க்குள்ளே எந்த ஆப்ஜெக்டை நம்மளால் வைக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் ஆப்ஜெக்ட்னா எந்த ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் ஸ்பெல்லிங் சொல்லுங்கள் பார்ப்போம். OBJECT ஆப்ஜெக்ட். Do you think will not fit inside the box? இந்த பாக்ஸ்க்குள்ளே வைக்கிறதுக்கு எந்த ஆப்ஜெக்ட் ஃபிட் ஆகாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆப்ஜெக்ட்மா? இந்த டூத் ப்ரஷ் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஜெக்ட்னா ஃபிட் ஆகாது அப்படி தானே. இந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த டூத் ப்ரஷ்ஷை நம்மளால் வைக்க முடியாதுல்ல, அதை தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போ ஆன்சர் என்னது? டூத் ப்ரஷ். TOOTH டூத் ப்ரஷ். BRUSH டூத் ப்ரஷ் அப்படிதானுமா. கரெக்டாக ஃபில் பண்ணியாச்சா? சரிம்மா, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ சில்ட்ரன்ஸ்.